எப்படி செய்வதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்குவோம். அதில் கொஞ்சம் கடுகு போட்டுப்போம். கடுகு நல்லா பொரிஞ்ச உடனே கொஞ்சம் 4 பச்சை மிளகாய் போட்டுப்போம். பச்சை மிளகாய் கொஞ்சம் பொன்னிறமாக வதங்கின உடனே பூண்டு 4 பல்லு போட்டுப்போம். பூண்டு லைட்டாக ஃப்ரை ஆனவுடனே கொஞ்சம் வெங்காயம் அதில் சேர்த்துப்போம். ஆனியன் பொன்னிறமாக வறுத்து வர்றதுக்குள்ளே ஃப்ரை ஆகி வர்றதுக்குள்ளே நம்ம அதுக்குள்ளே மசாலா ரெடி பண்ணி வச்சுப்போம். மசாலாவுக்கு என்னென்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1 ஸ்பூன் ஜீரகம், தேங்காய் துருவல் 4 பல்லு, ஃப்ரை பண்ண சின்ன வெங்காயம் 100 கிராமு, தக்காளி 3 தக்காளி ஃப்ரை பண்ணி இது எல்லாம் மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா வதக்கிப்போம். தக்காளி வெங்காயம் இதெல்லாம் ஃப்ரை பண்ணி ஜீரகம் இதெல்லாம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணதுக்கப்புறமா நம்ம பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம். ஸோ இதை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இப்போ இதோட சேர்த்துப்போம். நம்ம இதோடு சேர்த்துட்டு நல்லா கிளறி விடுவோம். கொஞ்சம் நேரத்துக்கு ஃப்ரை ஆகட்டும். ஃப்ரை ஆனதுக்கப்புறம் இதில் புளி தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் மீன் போட்டு இறக்குற வேலை மட்டும்தான் இருக்குது. இப்போ இதோட நம்ம வந்து மிளகாய் பொடி கொஞ்சம் சேர்த்துக்கிறோம். வீட்டில் அரைச்சி வச்ச மிளகாய் பொடி, கொஞ்சம் மஞ்சள் பொடி சேர்த்துப்போம். அதுக்கப்புறம் மீன் மசாலா பொடி கொஞ்சம் சேர்த்துக்கிறோம். இதுக்கப்புறம் இதோட புளித்தண்ணி கரைச்சி வச்ச புளித்தண்ணியை கொஞ்சம் சேர்த்துக்கிறோம். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா, நீங்கள் எந்த அளவுக்கு மீன் குழம்பு வைக்க போகிறீங்களோ அந்த அளவுக்கு புளித்தண்ணி சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துப்போம். இப்படி கொதிக்கும்போது எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் ஃபிஷ்ஷை போட்டு எடுத்தால் போதும். ஃபிஷ்ஷை போட்டு ஒரு 2 மினிட்ஸ் ஆஃப்டர் நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். குழம்பு ரெடி ஆகிடும். இப்போ பாருங்கள், எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ நம்ம வந்து ஃபிஷ்ஷை போடலாம். ஃபிஷ்ஷை போட்டுட்டு ஒரு 2 to 3 மினிட்ஸ் ஆஃப்டர் நம்ம என்ன பண்ணிடலாம், குழம்ப எடுத்துடலாம். குழம்பு ரெடி ஆகிடும்.